ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணா யுனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. சரிங்களா? என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர். ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரெக்ரூட் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. சரிங்களா? இந்த எக்ஸாம் நானும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு 2023க்கு அப்புறம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் 2025ல் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ ஆல் டிக்கெட்டும் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? எஸ். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் எக்ஸாமும் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் நமக்கு 30 போஸ்டிங் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 30 போஸ்டிங்கில் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 மட்டும் கணக்கு வச்சுட்டேன். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்டிங் இருந்தது. ப்ளஸ் பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசி ஜென்ரலில் சரிங்களா? பிசியில் வந்து 9 போஸ்டிங் 4 போஸ்டிங் இருந்தது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 போஸ்டிங் சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இந்த 9 போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா? எஸ். ஸோ அதாவது டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் ஓகே. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா படித்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் ரிவிஷன் பண்ணுறது சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, டிஆர்பி கொஸ்டின் தான். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? எஸ். நோட்டிஃபிகேஷன் விட்டது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக நீங்கள் டிஆர்பி ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் சரிங்களா? ஆல்ரெடி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35.56 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா? என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 36.5 வந்தது சரிங்களா? அதாவது 220,177 தான் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா? எஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா? 220,177 எனது வந்து பார்த்தீங்கன்னா 35.5 தான் நமக்கு வந்து கட் ஆஃப். ஓகேங்களா? எஸ். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ப்ளஸ் 40 மார்க்கு இன்டர்வியூ சரிங்களா? 40 மார்க் இன்டர்வியூவில் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், 20 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சனல் இன்டர்வியூனாங்க சரிங்களா? ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே போகலை சரிங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்றாங்க, ஜஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்கும் அப்படின்னு அதில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 20 மார்க்குக்கான ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்தளவு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகலை. ஓகேங்களா? ஸோ பிஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 55 நிமிஷம் இன்டர்வியூ நடந்தது. ஃபுல் டெக்னிக்கல் சரிங்களா? இப்போ வரைக்கும் டிஐ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 1 ஹவர் 20 மினிட்ஸ் இன்டர்வியூ நடந்தது சரிங்களா? ஏன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமினேஷன் 60 ப்ளஸ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 40 மொத்தம் 100 மார்க். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மீன்ஸ் டுடே. ஓகேங்களா? எஸ்டர்டே மீன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகேங்களா? எஸ். அதாவது டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம். 1 மினிட். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். எஸ். ஓகே. ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா 5 போஸ்டிங் சொல்லிட்டு, அதில் 2 வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஓகேங்களா? எஸ். பிசியில் எத்தனை போஸ்டிங் சொன்னோம்? பிசியில் ஆக்சுவலாக 4 போஸ்டிங் சொன்னோம், அவங்க 3 தான் போட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே. ஸோ இதுமாதிரி நிறைய வந்திருக்கு. நான் ஒரு சில கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணல, ஒரு சில இதெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு நம்பர் என்ன, நமக்கு 220,177 சரிங்களா? ஸோ செலக்டட் கேண்டிடேட்டில் செலக்டட் மீன்ஸ் இட்ஸ் அ வெயிட்டிங் லிஸ்ட் சரிங்களா? செலக்டட் கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ அதாவது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒர்க்கு சரிங்களா? ஸோ ஒர்க் போயிட்டே நம்ம எப்படி படிக்கிறது, என்ன மெத்தடு யூஸ் பண்ணி நான் படித்தேன் சரிங்களா? அப்போது கொஷின்ஸ்லாம் எப்படி ரிவிஷன் பண்ணது, ஓகே, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம், செலக்ட் ஆகிறோம், 2வது விஷயம் சரிங்களா? ஸோ இப்போ என்ன மெத்தடு யூஸ் பண்ணி நம்மளுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜென்ரல் கட் ஆஃபில் நமக்கு எப்படி வந்துச்சு, 35.5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப். இதில் மேக்ஸிமம் மார்க் 44. ஐ திங்க் 44.5 தான் வந்து மேக்ஸிமம் மார்க். 9 மார்க் என்னோட அதிகமாக இருந்தார் அவர் சரிங்களா? எஸ். ஸோ இப்போ 44.5 அப்படின்றது ஜென்ரல் மேக்ஸிமம் கட் ஆஃப். அப்போ மினிமம் கட் ஆஃப் 35.5 ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து 36.5. அப்போ நம்ம எப்படி அந்த ஜென்ரல் கட் ஆஃப் நம்ம எப்படி டச் பண்ணோம் சரிங்களா? ஒர்க் போய்கிட்டே சரிங்களா? எஸ். அப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம படித்தோம்,
அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல் டிக்கெட் வந்துருச்சுப்பா. சரிங்களா? ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போனா ஏப்ரலில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 3 மந்த் முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்ல. 3 மந்த் சம்திங் டைம் இருந்தது. 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்தது. ஓகேங்களா? எஸ். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த ஷெட்யூல பார்க்கலாங்களா? எஸ். 1 மினிட். எஸ். ஓகே. இதுதான்பா அந்த ஷெட்யூல். சிவில் இன்ஜினியரிங் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அவங்க ஒரு 3 மந்த் 5, 6 எஸ் 5, 6 ஏப்ரல்ல எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கப்பா. சரிங்களா? 5 இல்ல 6 இது 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஷெட்யூல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்துக்கங்க. சிவில் இன்ஜினியரிங் ஸ்டடி டைம் டேபிள் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். நான் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இப்படி தான் படிப்பேன். சரிங்களா? கேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிடுவேன். ஓகேங்களா? எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் டிஎன்பிசி நம்ம டைம் டேபிள் போட்டு இல்லைங்களா? சேம் கான்செப்ட் தான். நம்ம எப்படி சிவிலில் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோமோ, இன்றைக்கி இந்த எஸ்கவேஷனாக அந்த எஸ்கவேஷன் முடிச்சிடணும், நாளைக்கு பிசிசியா ஓகே டைம் லைன் எதுவாக இருந்தாலும் நம்ம டைம் லைன் நடக்கணும். சரிங்களா? எஸ். அப்போ ஒருவேளை நம்ம இன்றைக்கி அந்த ஒர்க்கை முடிக்க முடியல அப்படின்னா, அப்போ 2 நாள் சேர்த்து அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். சரிங்களா? என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எண்டு டேட்டு தெரிஞ்சிச்சு, இது 2 நாளில் முடிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சம்திங் ஓகேங்களா, அந்த ஒரு நாளில் ஓகே இன்றைக்கி ஒரு நாள் நான் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட் நான் முடிக்க முடியல அப்படின்னா, மொத்தமாக மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எப்போ முடியுதோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ எப்படி நம்ம டைம் டேபிள் போட்டோன்னு பாருங்கள். 1/2/2025 ஆரம்பிச்சாச்சுப்பா. சரிங்களா? இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. அதில் லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாம். சரிங்களா? லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ODE, PDE, ஃபோரியர் சீரியஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், லாப்லாஸ் ஈக்குவேஷன், நியூமெரிக்கல் மெத்தட் அண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெட்லைன் வந்து கொடுத்துருந்தது எவ்வளோ நாள் அப்படின்னா, ஓகேங்களா? எஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி படிக்கிறது மட்டும்தான். சரிங்களா? என்ன சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கோமா, படப்படன்னு நம்ம படிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இதில் ஆக்சுவலாக 2 இது நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று இந்த ஆரஞ்சு கலரை வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் மேலே மறுபடியும் நான் க்ரீன் கலர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து டபுள் ஷேடாக தெரியும் பாருங்க. டபுள் ஷேடாக தெரியுது எல்லாமே ஆரஞ்சு மேலே மறுபடியும் க்ரீன். ஸ்டடி ப்ளஸ் கொஷின் சால்விங். சரிங்களா? ஸ்டடி ப்ளஸ் கொஷின் சால்விங். ஓகேங்களா? நான் ரிவிஷன் பண்ணுவேன். சரிங்களா? எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இன் ஆஃபீஸ் ஆல்சோ ஓகேங்களா, எப்போல்லாம் ஆஃப்டர் லஞ்ச். சரிங்களா? லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் டைமில் ஃப்ரீ டைம் தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், நான் ரிவிஷன் பண்ணுவேன். என் ஃபோனில் PDF வச்சிருக்கேன், நான் ரிவிஷன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ இது எல்லாமே நான் வந்து ரிவிஷன் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ரிவிஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தப்போ என்னென்னா ஓல்டு கொஷின் பேப்பர். சரிங்களா? ஓல்டு கொஷின் பேப்பர் மீன்ஸ் நான் கேட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் நான் போட்டிருப்போம் பாருங்கள். சரிங்களா? எத்தனை கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணேன், சரிங்களா, எப்படிலாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ மட்டும் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆரம்பிச்சப்பா. சரிங்களா? இது எல்லாமே படிக்கிறதுக்கு ப்ளஸ் ஸ்டடி ப்ளஸ் கொஷின் சால்விங். இது எல்லாமே சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஓகே, மெட்டீரியல் அண்ட் மேனேஜ்மெண்ட், காங்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, ஆஸ் பர் டிஆர்பி சிலபஸ். ஓகே, டிஆர்பியை தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் நான் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் வந்து டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவு மாடரேட்டாக தான் இருந்தது. நிறைய கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் படித்து போடுற மாதிரி இருந்தது. சரிங்களா? இப்போ நம்ம டிஆர்பி கொஷின் அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய சால்வ்டு கொஷின் உங்களுக்கு வரும். பட் அதனால் எனக்கு சால்வ்டு கொஷினே வந்த மாதிரி தெரியல. சரிங்களா? வந்திருந்தது. பட் அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணல. டக்குன்னு ஆன்சர் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி உடனே ஆன்சர் எடுக்க மாதிரி இருந்தது. சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இது தான் டைம் டேபிள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி படிக்கிறது, கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா? ஸோ இது படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 29 ஓகேங்களா, நான் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 29 to 31 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். 31/3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி வந்து 31/3 முடிக்கணும்னு பிளான். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை நாள் இருக்குது, நம்ம 5-6 எக்ஸாம் சொல்லிட்டாங்களா ஏப்ரல்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஷின் சால்வ் பண்ண ஆராய்ச்சி. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டடி. ஓகேங்களா? ஸ்டடி ப்ளஸ் அப்படியே பேரலாக கொஷின் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னு, லீனியர் அல்ஜிப்ரா இன்றைக்கி நான் படிக்கிறேன். சரிங்களா? லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் எடுத்து நான் கொஷின் சால்வ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ என்னென்னா மொத்தமாக கொஷின் சால்வ் பண்ணுறது, எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 3/3/2025 அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஓகே எப்படி பிளான் போட்டு போனோமோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? 90% கம்ப்ளீஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு ஸ்டடி கொஷின், ஓகேங்களா, ஸ்டடி ப்ளஸ் கொஷின் சால்விங். இது வந்து ஸ்டடி ஒன்லி. ஸ்டடி ப்ளஸ் கொஷின் சால்விங் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது இதை முடிச்சுட்டு
என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் பிளான். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேட் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்துருந்தேன். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ரீ டெஸ்ட்டில் நிறைய இருக்குல்ல, நம்ம நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போதும் நமக்கு ஃப்ரீயாகவே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் பேப்பரை பார்க்கலாங்களா? எஸ் 1 மினிட். எஸ். ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3/4/2025 ஃபஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதினேன். ஓல்டு கேட் கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் அதில் 85க்கு 85 மார்க் வந்துச்சு. இது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. டேரெக்டாக ஃபார்முலாஸ், வாட் இஸ் வாட் எல்லாம் அப்ளை பண்ணது. மேத்தமேட்டிக்ஸு சரிங்களா? 1 மார்க் கொஸ்டின் சேம் 25 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ப்பா. பேசிக்காக கொஷின்ஸ். சரிங்களா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் எனக்கு வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட்டு. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் சிங்கிள் பேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எஸ். அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல் உங்களுக்கு பேப்பர் தெரியும். நெக்ஸ்ட்டு 4/4/2025 அடுத்த நாள். ஓகேங்களா? ஆஃப்டர்நூனில் மதியத்தை எழுதுனது. ஓகேங்களா? ஃபோர்நூன் எக்ஸாம் எழுதியிருப்பேன். எஸ். 4 நாளில் ஃபோர்நூன் காலையில் ஒரு எக்ஸாமு, மதியம் ஒரு எக்ஸாம் எழுதினேன். சரிங்களா? ஸோ எழுதி பார்க்கும்போதுனா 75.5. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டான, நிறைய கால்குலேட்டர் இல்லாமல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க முடியல. ஓகேங்களா? எஸ். அதாவது கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. சிஸ்டத்தில் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வேறு வந்துருக்குப்பா. சரிங்களா? 25, 52 சொல்லிட்டு நெகட்டிவ் மார்க். சேம் கேட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே நம்ம எழுதி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்முலா எக்ஸாமில் இதை வந்து பார்த்தீங்கன்னா 73 மார்க் வந்துச்சு. 23.6 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் 49.33 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் வந்துச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணல மெத்தடாலஜிப்பா. சரிங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கோம், நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. டிபெண்டிங் அப்பான் தி ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா? ப்ரெஷர்னு சொல்லிட்டு டிபெண்டிங் அப்பான் தி ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 11 மணிக்கு வருவோம். சரிங்களா? காங்கிரீட் வெஹிக்கிள் எப்போ வேணாலும் நமக்கு வரும், அது நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? காலையில் வந்து 6 மணிக்கு வெஹிக்கிள் வரும், நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஒர்க்கு. சரிங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெடியூல்னு ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஒரு வால் ஆர் போர்டில் நீங்கள் வந்து ஒரு செவத்துலையோ ஒரு ஒரு வால் மீன்ஸ் ஒரு போர்ட்லேயோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெடியூலை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதுதான் நம்மளுடைய டார்கெட். முதல்ல நீங்கள் அதை பார்க்கணும். சரிங்களா? எஸ். இந்த ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா படிச்சுக்கிட்டே பேசிக்கெல்லாம் படிச்சுக்கிட்டே கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். என்னைக்கு நீங்கள் வந்து பேசிக் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் படிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக நீங்கள் படிக்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இது நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக படிக்க போகிறவங்க எனக்கு ஃபுல்லாக பேசிக் எனக்கு தெரிஞ்சு தான் நான் படிக்கணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்க முடியாது. சரிங்களா? ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? எஸ். ஸோ அதேமாரி தான்ப்பா இந்த டிஆர்பியை பொறுத்தவரையிலும் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் 1 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. 2 பேஜுக்கு போனாலும் அதுக்கும் 1 மார்க் தான். ஈஸியாக இல்லை மினிமம் பிஹெச் வேல்யூ ஷுட் நாட் லெஸ் தென் 6 அப்படின்னு சொன்னோன்னா டேரெக்டாக டிக் அடிச்சாலும் 1 மார்க் தான். சரிங்களா? அப்படியே ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ கஷ்டமான கொஷினுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல. ஓகேங்களா? எல்லாமே 1 மார்க் கொஷினாகவே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ 1 பேஜுக்கு போட்டு ஆன்சர் எடுக்கிறதும் இருக்குது. சிம்பிளாக டேரெக்டாக டிக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேசிக் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்க வராங்க, எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை வேறு எந்த நோட்ஸுமே தேவையில்லப்பா. நம்ம ஆல்ரெடி லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும். ஒரு சப்ஜெக்ட்டும் போடுவோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். இதுதான்ப்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண கான்செப்ட். சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட் காப்பி மட்டும் அந்த 36.5 காப்பி மட்டும் என்கிட்ட இல்லை. சரிங்களா? நான் இந்த வீடியோவோட அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் சரிங்களா? ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் முதல்ல வந்து ஒரு ஷெடியூலை போடுங்க. சரிங்களா? ஷெடியூலை போட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. ஷெடியூலை போட்டு நீங்கள் படிச்சிங்கனாவே இன்றைக்கி நான் வந்து எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க, இன்றைக்கி தேதி என்ன 12/11/2025 நான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். இது வந்து 15/11/2025 முடிக்கணும். பட் ஆனால் என்னால் முடிக்க முடியல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த டேட் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு லீனியர் அல்ஜிப்ரான்னு வைக்கிறீங்க. அப்போ ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம படிக்கணும். அப்படின்னு நம்ம வரும்போது என்னென்னா இந்த டேட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்துருக்கும். சரிங்களா? மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்னு வரும்போது நம்ம முடிச்சிருக்கணும். ஆர் அதர்வைஸ் ஃபைனலாக ஒரு டேட் போடும் இல்லைங்களா, கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஒரு 3 மாதம்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 மாதம் அப்படிங்கும்போது நவம்பர், டிசம்பர் அண்டு ஜனவரி. சரிங்களா? ஜனவரி ஓகேங்களா 31/1
2025 நான் மொத்த சப்ஜெக்ட்டும் முடிக்கிறேன் அப்படிங்கும்போது இது எல்லாமே முடிச்சிருந்துருக்கணும். இதுதாம்மா நம்ம கான்செப்ட் சரிங்களா? சேம் நீங்கள் என்ன நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலில் படிக்கிறோமோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா? அவ்வளோதான். அதர்வைஸ் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, அப்போ படிக்கிறவங்க நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் பொறுமையாக உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டுங்க, நான் வீட்டில் இருக்கேன், அது இல்லாமல் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு ப்ரைவேட் வேலையில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், நான் ஜேடிஓ ஒர்க் பண்ணிருக்கேன், நான் ஏஐ ஆகணும், நான் டெக்னிக்கலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆகணும், ஜேடிஓ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷெடியூல் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்கையும் நம்ம பார்க்கணும், ப்ளஸ் நம்மளோட டெவலப்மெண்ட்டும் பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு ஷெடியூலை போடுங்க, கான்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.